வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன வீடியோஸ் கரண்ட்டில் வேணும், என்ன இன்ஃபர்மேஷன் கரண்ட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருந்தோம். வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டிருந்தோம். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து கவுன்சிலிங், ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் சார். அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட் எப்படி நமக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஹவ் வாஸ் த ப்ராசஸ் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் சீட் அலாட்மெண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப்டர் த அப்ளிகேஷன் க்ளோஸ்டு, அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தும் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி தான் கேட்டிருக்காங்க. சார் ஆஃப்டர் அப்ளிகேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஸோ அப்ளிகேஷன் முடிஞ்சதும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து டிஎன்ஏ அப்ளிகேஷன் போட்டுட்ருக்கோம். ஸோ டிஎன்ஏ அப்ளிகேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் போயிட்டு தான் நம்ம வந்து யூஜி அட்மிஷன்ஸ் எல்லாருமே வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ முக்கியமான விஷயம் இந்த மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி நமக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ அப்ளிகேஷன் யாராவது போடாமல் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக அப்ளிகேஷன் போட்டுருங்க. இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட்டு 2 டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஏதாவது சர்வர் இஷ்யூ நிறையா வரதுக்கு சான்ஸ் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கம்மிங் வீக்கில் போட்டுருங்க. அப் டு 5th ஓகேங்களா, ஜூன் 5th எல்லாரும் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதே போல் லாஸ்ட் டேட் 8th. சார் நிறைய ஸ்டூடெண்ட் ரீவேல்யூவேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, டிசி வராமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் சார், இன்னும் வரல சார்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே இமீடியட்டாக கம்ப்ளீட் பண்ணி இந்த வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுதான் லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக நம்ம அப்ளிகேஷன் ப்ராப்பராக போட்டிருந்தால் மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட் காலேஜ்லேயும் சரி, ப்ரைவேட் காலேஜ்லையும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் சரி நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். கிளியராக அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் 8ஆம் தேதி. இந்த 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு இருக்கணும் கம்பல்சரி. நிறைய ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட கேட்குறது, சார் இந்த டிஎன்ஏ அப்ளிகேஷன் போடுறோம், போட்டதுக்கு அப்புறம் என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர்.டி.கே அக்ரி எக்ஸ்பர்ட்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நல்ல காலேஜ் சீட்டு வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கட் ஆஃப் கம்மியாக இருந்து எங்கே போய் ஜாயின் பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப சுமாரான காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டொனேஷன் கொடுத்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ஃபீஸ் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம டாக்டர்.டிகேலேருந்து டொனேஷன் இல்லாமல், நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ் இல்லாமல் நல்ல காலேஜஸ், பெஸ்ட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம டாக்டர்.டிகேல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்டர்.டிகே அக்ரி எக்ஸ்பர்ட்லேருந்து இண்டஸ்ட்ரியல் கோட்டா, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் விருப்பப்படுறாங்க, ஆனால் அவங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகவே இருக்குது, 150 160 இருக்குது. அவங்களுக்கும் நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலமா நம்ம கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ், மதுரை கவர்மெண்ட் காலேஜ் வாங்கி தரத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலமா ஜாயின் பண்ணணும் அப்படின்ற வில்லிங் இருக்குன்னா இமீடியட்டாக நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இமீடியட்டாக இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு சொல்லி, உங்களுக்கு வில்லிங் இருந்தால் இமீடியட்டாக உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் அப்ளிகேஷன் போட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் சீட்டு வாங்கி தர எல்லா சப்போர்ட்டும் நம்ம டாக்டர்.டிகே அக்ரி எக்ஸ்பர்ட்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, ஸோ ஆஃப்டர் அப்ளிகேஷன் என்னெல்லாம் சார் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ 8ஆம் தேதி லாஸ்ட் டேட்னா 8ஆம் தேதியிலேருந்து அடுத்த ஒரு 10 டேஸில் நமக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்குன்னா இந்த கேட்டகரியில் தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஜென்ரல் ரேங்க் இருக்கும், நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் இருக்கும், நேம் இருக்கும், ஒருத்தர் அக்ரிகேட் மார்க். அக்ரிகேட் மார்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, அடுத்து கம்யூனிட்டி ரேங்க் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க் ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் ப்ரைவேட் காலேஜில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்டு நமக்கு என்ன ரேங்க் வந்திருக்குது, நம்ம ரேங்க்குக்கு நம்ம எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட், இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ரேங்க் லிஸ்ட் வந்ததுலேருந்து ஒரு 10 days, ஓகேங்களா, அதிகபட்சம் ஒரு 10 daysல நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல், ஓகேங்களா. ஸோ இந்த கவுன்சிலிங் நடக்க போகிறதுக்கு எங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க கவுன்சிலிங் ஷெட்யூல். இதே போல தான் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது டென்டேட்டிவ் தான், இந்த டேட்லேயே நடக்கும் அப்படின்ல, இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நமக்கு கவுன்சிலிங் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஸ்பெஷல் ரிசர்வேஷனை வந்து ஃபஸ்ட்டு அவங்க கவுன்சிலிங் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் கோட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டா தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குலாம் வந்து கவுன்சிலிங் நடக்குது. ஓகே, ஸோ இந்த டேட்டில் எங்கே நடக்க போகுது, எவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்க போகிறோம், எப்போ காலேஜ் ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கிளியராக இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, யார் யாரெல்லாம் ஆன்லைனில் கவுன்சிலிங் பண்ணணும், யார் யாரெல்லாம் ஆஃப்லைனில் கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்றதையும் கிளியராக இந்த கவுன்சிலிங் ஷெடியூலில் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மெயில் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக எல்லாரும் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு உள்ளே போவீங்க. இதுக்குள்ளே போனாலே நேராக எங்கே போகும், நம்மளோட அப்ளிகேஷன் போர்ட்டலில் அந்த ப்ராசஸ்க்கு போகும். அதில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து நீங்கள் இந்த டேட்டில் கரெக்டாக எல்லாமே சொல்லிடுவாங்க. அந்த டேட்டில் உள்ளே போனாலே போதும், நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனாலே போதும், கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய், அதே SC ST இருந்தால் அவங்களுக்கு 1500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணவங்க மட்டும்தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். அப்ளிகேஷன் போட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யாரெல்லாம் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கவுன்சிலிங்க்கு இன்வைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே சார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து எங்கே சீட் அலாட் ஆகிட்டு இருக்கோ அங்கெல்லாம் போகணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கேம்பஸில் தான் நடக்கும். ஓகேங்களா, கிளியராக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கவுன்சிலிங் போகும்போது நம்ம என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் லெட்டர். ஓகேங்களா, இந்த கவுன்சிலிங் லெட்டர் என்னன்றதை நான் நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன். ஸோ இந்த கவுன்சிலிங் லெட்டர், உங்களோட ஐடி ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருமே வச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். எல்லாருமே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 10th 11th 12th வந்து தமிழ்நாட்டில் படிக்காமல் வேறு ஸ்டேட்லேயோ வேறு கண்ட்ரிலையோ படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களோட 12th TC, அது மட்டும் இல்லாமல் அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ். இந்த அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ்னா என்ன, நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டிசபிலிட்டியாக இருந்தால் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ்மேன் இருந்தால் ஸ்போர்ட்ஸ்மேன் சர்டிஃபிகேட், அதே போல் எக்ஸர்வீஸ்மேன் இருந்தால் எக்ஸர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட், இண்டஸ்ட்ரியல் கோட்டா வந்தால் இண்டஸ்ட்ரியல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அந்த கவுன்சிலிங் போகும்போது எடுத்துகிட்டு போகணும். இந்த கவுன்சிலிங் போயிட்டு உங்களுக்கு இந்த சீட்டுக்கு கவுன்சிலிங் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுது அப்படின்னு சொல்லி கிளியராக அலாட் ஆகிருக்கும். இந்த காலேஜை வச்சு நீங்கள் அந்த காலேஜ் ஓகே அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து 20,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் கவுன்சிலிங் ஃபீஸ். ஓகேங்களா, அட்மிஷன் ஃபீஸ். ஓகேங்களா, இந்த அட்மிஷன் ஃபீஸ் 20,000 பே பண்ற மாதிரி இருக்கும். இது நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன் எதுல வேணா நீங்க இந்த அட்மிஷன் ஃபீஸ் நீங்க பே பண்ணிக்கலாம். இது எப்ப நடக்கும் அப்படி பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அன்னைக்கு தான் டைரக்டா கோயம்புத்தூர்ல இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, சோ இது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்து என்ன சார் அப்படி நமக்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்க உங்களுக்கு கவுன்சிலிங் லெட்டர். ஓகேங்களா, இந்த கவுன்சிலிங் லெட்டர்ன்றது தான் நம்ம எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர் போகும்போது. இது உங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த இதில் நீங்கள் ரிசர்வேஷனில் வரீங்க, எவ்வளோ கட் ஆஃப், எவ்வளோ மார்க்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த டீட்டெயில் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் லெட்டர். ஓகேங்களா, இதான் சீட் அலாட்மெண்ட் லெட்டரு. ஸோ இந்த லெட்டரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் BSc Agri, BSc Agri, BSc Horticulture கோர்ஸ் போட்டிருப்பாங்க. எந்த காலேஜில் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்றத கிளியராக போட்டிருப்பாங்க. எந்த டேட்டில் அலாட் ஆயிருக்குன்றதும் கிளியராக போட்டிருப்பாங்க. இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கடுத்தது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி கிளியராக சொல்லிட்டேன். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர். கொஞ்சம் பிளராக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு கிளியராக எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு அப்படின்றத கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் சீட் அலாட்மெண்ட் லெட்டர். ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கில் நடக்கும். ஓகேங்களா, இது இல்லாமல் 1 by 1 அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம 1 by 1 சொல்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டதால தான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஓரளவுக்கு கேதர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன நடக்க போகுது, எந்தெந்த டேட்டில் நடக்கும், எப்படி நடக்கும்ன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னமும் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு TNAU அப்ளிகேஷன் டேட் 8ஆம் தேதி முடிய போகுதுன்னே தெரியல. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இமீடியட்டாக இந்த வீக்கில் அப்ளிகேஷன் போட்டு எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.